Hello guys, welcome to my YouTube channel. எப்போவுமே நம்ம லஞ்ச் மெனு தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் இட்லி பண்ணோம். அதுக்கு தக்காளி சட்னி பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி சட்னி எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு உள்ள ரெசிபி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், ஜீரகம் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 2 தக்காளி நம்ம எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சு வந்துருச்சு. இனி இது ஒரு கடாய் எடுத்து தாளிக்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டுடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுட்டு நமக்கு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி சட்னியை எடுத்து அதில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இது கொஞ்ச நேரம் சிம்மில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் தேவையான அளவு திரும்ப உப்பு சேர்த்து கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒயிட் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகா, 2 பூண்டு, கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, உடைச்ச கடலை, கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு. தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். ரெண்டால கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். இட்லி ஒட்டக்கூடாதுன்னுக்காக லைட்டாக நாங்கள் நல்லெண்ணெய் போட்டு தடவி வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றியாச்சு. இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேகட்டும். பார்த்தீங்கன்னா ஆவி வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு இட்லி. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுவையான இட்லி, தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு சேரும்.